26வது ஸ்லோகம். வவர்ஷ தைத்யாதிப ஆத்தஜாப சிலிமுகானம்புதரோ யதாப ஆதாய சார்கம் தனுரப்ரமேயம் முமோஜபாணான் சிதஹேம புங்கான். வில்ல கையில எடுத்துட்டு அசுரராஜா மேகம் வர்ஷிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பீடாயிட்டு சரங்களை வர்ஷிச்சார். நிறைய சக்திகள் இருக்கிற சார்கம் தரிச்ச நரன் சொர்ண கைப்பிடி இருக்கிற பானங்களால பிரகலாதனோடு மேலையும் அம்புகளை வர்ஷிச்சார். 27வது ஸ்லோகம். பபூவ யுத்தம் துமுலம் தயோஸ்து ஜயைஷினோ பார்த்திவ தேவதைத்யயோ வவர்ஷுராகாஷபதே ஸ்திதாஸ்தே புஷ்பாணி திவ்யானி பிரஹிஷ்டசித்தா. ராஜாவே அப்படின்னு இங்க வியாசர் ஜனமேஜயனை கூப்பிடுறார். பரஸ்பரம் வெற்றி மட்டும்தான் இருக்கிற அந்த தேவனும் அசுரனும் தம்மில நடந்த யுத்தம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது. ரெண்டு பேருக்கும் தோல்வி அப்படிங்கிறதே இல்லை, வெற்றி மட்டும்தான் எப்பவுமே இருக்கும். ரெண்டு பேருக்கும் சத்குணங்களாக்கம் இருக்கு, அதனால யாருமே தோக்கலை. அதை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் பயமா இருந்தது. வானத்துல லைன் லைனா நின்ன தேவர்கள் சந்தோஷத்தோடு கூடிட்டு திவ்யமான பூக்களை வர்ஷிச்சா அவளோட மேல. இருபத்தி 8வது ஸ்லோகம். சுகோபதைத்யாதிபதிர்ஹரௌஸ முமோஜபாணான் அதிதீவ்ரவேகான் சிச்சேததான் தர்மசுத சுதீஷ்ணைர்தனுர்விமுக்தைர்விசிகைஸ்ததாஷு. அசுரராஜாவான பிரகலாதன் கோபத்தோடு கூடிட்டு நரனோடு மேல அதிவேகமா இருக்கிற அஸ்திரங்களை தொடுத்து விட்டார். அவரோடு வில்லிலேந்து விட்ட ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற சரங்களால தர்மதேவனோட புத்திரனாயிருக்கிற நரன் அதெல்லாத்தையும் வெட்டி போட்டார் உடனடியா. அப்போது உடனடியாகவே 29வது ஸ்லோகம். ததோ நாராயணம் பாணை பிரஹ்லாதச்சாதிகர்ஷிதே வவர்ஷ சுஸ்திரம் வீரம் தர்மபுத்திரம் சனாதனம் நாராயணோபிதம் வேகான் முக்தைர்பாணை சிலாஷிதே. கோபம் வந்த பிரகலாதன் ஒரு இடத்துல நெகந்து நிற்கிற தர்மதேவனோடு புத்திரனாயிருக்கிற நாராயணனோடு மேலையும் அம்புகளை பிரயோகிச்சார். நாராயணனும் அதிவேகமாயிட்டு ஷார்ப்பாயிருக்கிற பானங்களை. 30வது ஸ்லோகம். துதோதாதீவ புரதோ தைத்யானாமதிவம் ஸ்திதம் சன்னிபாதோம்பரே தத்ர திதிருட்சூணாம் பபூவஹ. ஷார்ப்பா இருக்கிற பானங்களை முன்னால நின்று யுத்தம் பண்ணுற அந்த பிரகலாதனோடு நேர தைத்திய ராஜாவோடு மேல பிரயோகிச்சார். பார்க்கறதுக்கு நிறைய பேரு வானத்துல சேர்ந்து நிக்கிறா. இப்படி தேவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா நிக்கிறா. 31வது ஸ்லோகம். தேவானாம் தானவானாம் ச குர்வதாம் ஜெயகோஷணம் உபயோசர வர்ஷேன சாதிதே ககனே யதா. தேவர்களும் தானவர்களும் அப்படியே ஜெயகோஷம் முழக்கினா. அப்போது இந்த நரநாராயணர்களோடும் பிரகலாதனோடும் சரங்களால வானம் வரைக்கும் மூடப்பட்டிருந்தது. அந்த டைம்ல அந்த அளவுக்கு பெரிய யுத்தமாக்கும் அங்க நடந்தது. 32வது ஸ்லோகம்.
दिवाभिरात्रिसदृशं बभूवतिमिरं महत् ऊजु परस्परं देवा दैत्याश्चादेव विस्मिता. பகல் கோடியும் ராத்திரி மாதிரி இருட்டா இருந்தது. தேவர்களும் அசுரர்களும் ஆச்சரியத்தோடு கூடிட்டு அவளுக்குள்ள சொல்லிண்டா. என்ன சொல்லிண்டா அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் 33வது ஸ்லோகம். அதிருஷ்டபூர்வம் யுத்தம் வை வர்த்ததேத்ய சுதாருணம் தேவர்ஷயோத கந்தர்வா யட்ச கிண்ணர பன்னகாஹ. இப்ப நடக்கிற யுத்தம் இதுக்கு முன்னால பார்க்காத அளவுக்கு பெரிய யுத்தமாக்கும். தேவர்ஷிகளும் கந்தர்வர்களும் யட்சர்களும் கிண்ணர்களும் பன்னகங்களும். 34வது ஸ்லோகம். வித்யாதராச்சாரணாச்ச விஸ்மயம் பரமம் யயோ நாரத பர்வதச்சைவ பிரேட்சணார்த்தம் ஸ்திதௌ முனி. வித்யாதரர்களும் சாரணர்களும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டா. யுத்தம் பார்க்கறதுக்காக அங்க வந்து சேர்ந்திருந்தா அத்தனை பேரும். நாரத மகர்ஷியும் பர்வத மகர்ஷியும் எல்லாம் கூட அங்க வந்திருந்தா. 35வது ஸ்லோகம். நாரத பர்வதம் பிராஹானேத்ருஷம் சாபவத் புரா தாரகாசுர யுத்தம் ச ததா விருத்ராசுரஸ்ய ஜ. நாரதன் பர்வதராஜா கிட்ட சொன்னார், இதே மாதிரி ஒரு யுத்தம் இதுக்கு முன்னால உண்டாயிட்டில்லை. தாரகாசுரனோடும் விருத்ராசுரனோடும் யுத்தம் இதுக்கு பக்கத்துல கூட வர முடியாது, இதுக்கு ஈக்குவல் கிடையாது. 36வது ஸ்லோகம். மது கைடபயோர் யுத்தம் ஹரிணா சேத்ருஷம் கிருதம் பிரஹ்லாத பிரபல சூரோ யஸ்மாத் நாராயணேன ஜ. மதுகைடவர்களும் ஹரியுமாயிட்டு நடந்த யுத்தம் ஏதா கொஞ்சம் இந்த யுத்தத்துக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த யுத்தத்துக்கு ஈக்குவல் கிடையாது. காரணம் அதிசக்தனா இருக்கிற வீரசூரனா இருக்கிற பிரஹ்லாதன் நாராயணன் கிட்ட அக்குமே யுத்தம் பண்ணுறது. 37வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது நாரத மகர்ஷி இங்க பர்வதராஜா கிட்ட சொல்றதாக்கும். 2வது லைன் அப்படிங்கிறது வியாச பகவான் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லறார். 37வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். கரோதி சத்ருஷம் யுத்தம் சித்தேனாத்புத கர்மணா. ஈக்குவலாயிட்டு யுத்தம் செய்யறா. பிரஹ்லாதன் நாராயண மகர்ஷி கிட்ட யுத்தம் ஈக்குவல் ஆயிட்டாக்கும் செய்யறார். 2 பேரும் தோக்கவும் இல்லை, 2 பேரும் ஜெயிக்கவும் இல்லை. சித்தனும் ஆச்சரியகரமான பிரவൃத்திகளை செய்யறவருமாக்கும் நாராயண அப்படிங்கிற அந்த ரிஷி தர்மனோடு புத்திரன். இப்போ வியாசர் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். அதனால 37வது ஸ்லோகத்துல 2வது லைன். வியாச உவாஜா தினே தினே ததா ராத்ரௌ கிருத்வா கிருத்வா புனః புனः. இப்படி நிறைய நாள் ராப்பகல் பேதமில்லாதக்கு கண்டினியூஸ் ஆயிட்டு அந்த யுத்தம் அங்க நடந்தது அப்படின்னு வியாசர் சொல்லுறார். 38வது ஸ்லோகம். சக்ரது பரமம் யுத்தம் தௌ ததா தைத்யதாபசோ நாராயணஸ்து சிச்சேத பிரஹ்லாதஸ்ய சராசனம். அந்த தாபசர்களும் அசுரஸ்ரேஷ்டனும் தமிழ் அதிபயங்கரமான யுத்தம் டெய்லி இப்படி நடந்தது. அப்படி நாராயணன் பிரஹ்லாதனோடு வில்ல முறிச்சு போட்டார். வியாசராக்குமே கதையை எக்ஸ்பிளைன் பண்றார். 39வது ஸ்லோகம். தரசைகேன பாணேன சஜான்யதனுராததே நாராயணஸ்து தரசா முக்த்வான்யம் ச சிலேமுகம். நாராயணன் பிரஹ்லாதனோடு வில்ல முறிச்சு போட்டார். அது எப்படி? ஒரே ஒரு பாணத்தை பிரயோகிச்சு முறிச்சு போட்டார். உடனடியா பிரஹ்லாதன் வேறொரு பாணத்தை எடுத்தார். நாராயணனும் உடனடியா வேறொரு அம்ப பிரயோகிச்சார். 40வது ஸ்லோகம். ததைவ மத்யதச்சாபம் சிச்சேத லகுஹஸ்தக
சின்னம் சின்னம் புனர்தைத்யோ தெனுரன்யத் சமாததே. ரொம்ப ஈஸியாயிட்டு அந்த வில்ல உடனடியாயிட்டு நடுவுல ரெண்டாயிட்டு முறிச்சு போட்டார் நாராயணன். இந்த நாராயணன் வில்ல முறிக்க முறிக்க பிரகலாதன் மறுபடியும் மறுபடியும் வில்லுகளை எடுத்துட்டு நாராயணனை யுத்தம் செஞ்சார். 41வது ஸ்லோகம். நாராயணஸ்து சிச்சேத விஷிகைராசு கோபித சின்னே தனுஷி தைத்யேந்திரா பரிகம் து சமாததே. கோபம் ரொம்ப வந்த நாராயணன் அப்படிங்கிற அந்த ரிஷி அந்த வில்லையும் அஸ்திரம் பிரயோகிச்சு முறிச்சிட்டார். வில்லு முறிஞ்சோன பிரகலாதன் அப்படிங்கிற அசுர சிரஷ்டன் அசுர ராஜா இரும்பு அலக்கைய கையில் எடுத்துட்டார். 42வது ஸ்லோகம். ஜகான தர்மஜம் தூர்ணம் பாஹோர் மத்யேதி கோபனா சமாயாந்தம் ச பலவான் மார்கணேர் நவபிர்முனி. എന്നിട്ട് அது ரொம்ப கோபத்தோடு கூடிட்டு நாராயணனோடு நெஞ்ச பார்த்து அதி சக்தியாயிட்டு வீசினார். தன்னோட நேர பாஞ்சு வர அந்த ஒலக்கைய பார்த்துட்டு பலவானான மகர்ஷி 9 அம்புகளால 43வது ஸ்லோகம். சிச்சேத பரிகம் கோரம் தசபிஸ்தமதாடய கதாமாதய தைத்யேந்திரா சர்வாய சமயேந்திரிடாம். அந்த பயங்கரமான ஒலக்கைய தகர்த்தார். 10 அம்புகள் பிரகலாதனோடு நேர எய்து விட்டார். அப்போது அந்த அசுர சிரஷ்டனாயிருக்கிற ராஜா இரும்பால திருடமாயிட்டு நிர்மிச்ச கதைய கையில் எடுத்துண்டு 44வது ஸ்லோகம். ஜானுதேசே ஜகானாசு தேவம் நாராயணம் ருஷா கதயா சாபிகிரிவ சம்ஸ்தித ஸ்திரமானசா. கோபத்தோடு கூடிட்டு நாராயண தேவனோடு முட்டுகால பார்த்து அடிச்சார். கதையால அந்த அடி முட்டுகாலில பட்டுட்டும் ஸ்திரச்சித்தனாயிருக்கிற நாராயண ரிஷி பர்வதம் மாதிரி அசையாம நின்னார். அவர் கொஞ்சம் கூட கவலைப்படலை, அங்கிருந்து நகரவும் இல்லை. 45வது ஸ்லோகம். தர்ம புத்ரோதி பலவான் முமோஜாசு சிலிமுகான் கதாம் சிச்சேத பகவாம் ததா தைத்யபதேர் திருடாம். பலசாலியாயிருக்கிற தர்மனோடு புத்திரன் நாராயணன் அப்போது பிரகலாதனோடு நேர ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற பானங்களை தொடுத்து விட்டார். அப்படி அசுரராஜாவோட கையில இருக்கிற அந்த கதை பகவான் நாராயணன் வெட்டி முறிச்சு போட்டார். 46வது ஸ்லோகம். விஸ்மயம் பரமம் ஜக்மு பிரேட்சகா ககனே ஸ்திதா சதுசக்திம் சமாதாய பிரஹ்லாத பரவீரஹா. வானத்துல நிற்கிற தேவர்கள் எல்லாம் யட்சர்கள் எல்லாம் கந்தர்வர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டா. சத்ரு சம்ஹாரகனாயிருக்கிற பிரகலாதன் கையில வேல் எடுத்துட்டார். 47வது ஸ்லோகம். சிக்ஷேபதரசா க்ருத்தோ பலான் நாராயணோ ரசி தாமாபதந்தீம் சம்வீட்சிய பாணேனேகேன லீலையா. கோபத்தோடு கூடிட்டு சக்தியோடு கூடிட்டு நாராயண மகர்ஷியோடு நெஞ்ச பார்த்து வீசினார் அந்த வேலை. தன்னோட நேர பாஞ்சு வர அந்த வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிட்டு ஒரே ஒரு பானத்தால நாராயண மகர்ஷி உடைச்சு போட்டார். எப்படி உடைச்சு போட்டார் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகம் 48வது ஸ்லோகம். சப்ததா கிருதவானாஷோ சப்தபிஸ்தம் ஜகானஹ திவ்ய வருஷ சஹஸ்ரம் தோ தத்யுத்தம் பரமம் தயோ. 7 ஆயிட்டு வெட்டி போட்டார். அதுக்கப்புறம் 7 பானங்கள் பிரகலாதனோடு நேரையும் பிரயோகிச்சார். அவ தமிழ இருக்கிற அந்த யுத்தம் 1000 திவ்ய வருஷங்கள். 49வது ஸ்லோகம். ஜாதம் விஸ்மயதம் ராஜன் சர்வேஷாம் தத்ர சாஸ்ரமே
ததா ஜகாம தரசா பீதவாசா சதுர்புஜா. 1000 திவ்ய வருஷங்கள் தேவர்களுக்கு இருக்கிற வருஷங்களை ஆக்கும் இந்த திவ்ய வருஷம் அப்படின்னு சொல்றது. மனுஷாலோடு வருஷம் கிடையாது. 1000 திவ்ய வருஷங்கள் நீண்டு நின்னுது. ஜனமேஜய ராஜாவே, ஆசிரமத்துல இருக்கிறவா எல்லாம் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டா. அதுக்குள்ள பீதாம்பர தாரியாயிருக்கிற மஞ்ச கலர்ல பட்டு உடுத்தின்னு இருக்கிற சதுர்புஜனாயிருக்கிற பகவான் அங்க வந்து சேர்ந்தார். 50வது ஸ்லோகம். பிரஹ்லாதஸ்யாஸ்ரமம் தத்ர ஜகாத ஜகதாதர சதுர்புஜோ ரமாகாந்தோ ரதாங்கதர பத்மபிருத். சதுர்பாகுவும் லக்ஷ்மி காந்தனுமாயிருக்கிற சக்கரம் சங்கு பத்மம் எல்லாம் தெரிச்சுன்னு இருக்கிற பகவான், கதாதரனாயிருக்கிற பகவான் பிரகலாதனோடு ஆசிரமத்துல வந்து சேர்ந்தார். அவர்கிட்ட பேசவும் செஞ்சார். 51வது ஸ்லோகம். திருஷ்ட்வா தமாகதம் தத்ர ஹிரண்யகஷிபோ சுதா பிரணம்ய பரயா பக்தியா பிராஞ்சலி பிரத்யுவாஜஹா. தன்னோட ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்த பகவானை பார்த்துட்டு ஹிரண்யகஷிபுவோட புத்திரன் பிரகலாதன் பக்தியோடு கூட்டிட்டு கைகூப்பிட்டு சொன்னார். சரஸ்வதி நதியோடு தீரத்துல பிரகலாதன் போய் அங்க இருக்கிறதையாக்குமே இந்த நரநாராயணர்கள் தபசனுஷ்டிச்சுண்டும் கையில அம்புவில்லெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதையும் பார்த்து கோபம் வந்து, ஒன்னு தபசனுஷ்டிக்கணும், அப்படி இல்லைன்னா யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. அப்ப அவ சொன்னா, எங்களுக்கு தபசு செய்யறதுலயும் விருப்பம் இருக்கு, யுத்தம் பண்ணுறதுலயும் விருப்பம் இருக்கு அப்படின்னு. அப்பவாக்குமே பிரகலாதனுக்கு கோபம் வந்து, அப்படியாக்குமானா எங்கூட யுத்தம் பண்றதுக்கு இப்பவே வா அப்படின்னு கூப்பிட்டார். அப்படி யுத்தம் பண்ணிண்டு அந்த டைம்லியாக்குமே இப்ப பகவான் அங்க பிரத்யட்சப்பட்டது. பகவானை பார்த்துட்டு ஹிரண்யகசிபுவோட புத்திரனான பிரகலாதன் பக்தியோடு கூட்டிட்டு கைகூப்பி தொழுதுண்டு சொன்னார். இப்ப பிரகலாதன் என்ன சொல்றார் அப்படிங்கிறதாக்கும் அடுத்த ஸ்லோகம். 51வது ஸ்லோகத்துல 3வது லைன். தேவ தேவ ஜகநாதா பக்தவல்சல மாதவா, தேவ தேவ ஜகநாதா பக்தவல்சல மாதவா. பக்தர்களோடு வல்சலனாயிருக்கிற, இந்த பிரபஞ்சத்துக்கே நாதனாயிருக்கிற மாதவா, தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிற பகவானே அப்படின்னு பிரகலாதன் பகவானை பார்த்து கூப்பிடுறார். 52வது ஸ்லோகம். கதம் ந ஜிதவானாஜாவஹமேதௌ தபஸ்வினௌ சங்கிராமஸ்து மயா தேவ கிருதபூர்ணம் சதம் சமா. எதனாலியாக்கும் எனக்கு இந்த தாபசர்களை யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு முடியாம போச்சு. நான் பூர்ணமாயிட்டும் 100 திவ்ய வருஷம் இவா கூட யுத்தம் பண்ணிட்டும் இவாளை என்னால ஜெயிக்கிறதுக்கு முடியலை. 53வது ஸ்லோகம். 53வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பிரகலாதன் சதுர்பாகுவாயிருக்கிற பகவான் கிட்ட கேட்கறது. 2வது லைன் சதுர்பாகுவாயிருக்கிற விஷ்ணு பிரகலாதனுக்கு பதில் சொல்றதுமாக்கும் பார்க்கிறோம். 53வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். சுராணாம் நஜிதௌ கஸ்மாதிதி மே விஸ்மயோ மகான். 100 திவ்ய வருஷம் இவா கூட யுத்தம் செஞ்சிட்டும் இவாளை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு முடியலை, அதாக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பிரகலாதன் விஷ்ணுட்ட சொன்னார். விஷ்ணு பதில் சொல்றார். சித்தா விமௌ மதம் ஷௌஜ விஸ்மய கோத்ர மாரிஷா. சித்தர்களான இவா என்னோடு அம்சாவதாரமாக்கும், அதனால ஆச்சரியப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு பிரகலாதா அப்படின்னு விஷ்ணு கேட்கிறார். 54வது ஸ்லோகம். தாபசௌ நஜிதாத்மானோ நரநாராயணௌ ஜிதோ கச்சம் த்வம் விதலம் ராஜன் குரு பக்திம் மமாச்சலாம். தாபசர்களும் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டும் இருக்கிற நரநாராயணர்களாக்கும் இவா, அதனால இவாளை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு சாதிக்கலை, அதனால நீ விதலத்துக்கு போய்க்கோ, என்கிட்ட கொஞ்சம் கூட அசையாத பக்தி உள்ளவனாயிட்டு நீ இருப்பாய் அப்படின்னு விஷ்ணு பகவான்
பிரகலாதன் கிட்ட சொன்னார். 55வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் விஷ்ணு சொல்றதாயிட்டும், அதுக்கப்புறம் 56வது ஸ்லோகம் வியாச பகவான் சொல்ற மாதிரியுமாக்கும் இருக்கு. 55வது ஸ்லோகத்துல ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. நாபியாம் குரு விரோதம் துவம் தாபசாபியாம் மகாமதே. சிரேஷ்டா பிரகலாதா, இந்த நரநாராயணர்களா இருக்கிற தாபசர்கள்கிட்ட உனக்கு கோபம் வேண்டாம், அவா என்னோடு அம்ச அவதாரமாக்கும் அப்படின்னு பகவான் சொன்னார். എന്നിട്ട് அங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாஜா 56வது ஸ்லோகம். இத்யாஜ்ஞப்தோ தைத்யராஜோ நித்யயா வசுரை சக நரநாராயணோ பூய ஸ்தபோ யுக்தௌ பபூவது. இப்படி பகவான் ஆக்ஞை கொடுத்ததால அந்த அசுர சிரேஷ்டனான பிரகலாதன் தன் கூட வந்த அசுரர்களோடு கூடிட்டு திரும்ப போனார். நரநாராயணர்கள் மறுபடியும் தபசுல முழுகவும் செஞ்சா. இப்படியாக்கும் நரநாராயணர்களும் பிரகலாதனும் தம்மில நடந்த யுத்தம் அப்படின்னு ஜனமேஜயனுக்கு வர்ணிச்சதையாக்கும் நம்ம பார்த்தோம். இப்படி சொல்லிண்டு சதுர்த்த ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் முடிவடைகிறது.